அப்ப இயற்கையா நமக்கு குழந்தை கருத்தரிக்கிறது இல்லையா? இயற்கையா ஏன் குழந்தை கருத்தரிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். கடைசி ஒரு 5 வருஷத்துல 64 IVF சென்டர் சேலத்துல மட்டுமே வந்திருக்கு. நம்ம முன்னோக்கி போறோமா இல்ல வாழ்க்கையில பின்னோக்கி போறோமா அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஏன் இயற்கையா குழந்தை கருத்தரிக்கிறது இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்குறேன். அதாவது ஜங்க் ஃபுட், அதிகமான ஜங்க் ஃபுட், சில்லி சிக்கன், முட்டை, புரோட்டா குழம்பு, தட்டுவடை செட்டு, பானிபூரி, எக் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம், சாக்லேட், பெப்சி, கோக், இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் இதெல்லாம் எடுக்கவே கூடாதா? நான் அப்படி சொல்லல. அக்கேஷனல், ஏதோ ஒரு பர்த்டேக்கு போறோம், ஒரு நல்லது கெட்டது, ஒரு சினிமாக்கு போறோம், எடுத்துக்கலாம். இதையே தொடர்ந்து எடுக்கிறது இன்னைக்கு பெண்களுக்கு சுத்தமா வேலை குறைஞ்சிருச்சு. சுவிட்ச் போட்டா மாவு வரைக்கலாம், அதுவே நமக்கு வளையலன்னு சொல்லி மாவு வாங்கி தோசை சுடுறோம். உணவு தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு குழந்தை கருத்தரிக்காம போறதுக்கு. பால் சார்ந்த உணவுகள் பிளஸ் நிறைய நொறுக்கு தீனி, பண்ணக்கோழி, கறி, முட்டைன்னு சொல்றோம் இல்லையா, இது அதிகமா எடுக்கும்போது கருக்குழாய் அடைப்பு, பெண்களுக்கு PCODs, PCOSன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜங்க் ஃபுட் தான். இது இயற்கையா எப்படி குழந்தை கருத்தரிக்க வைக்கிறது நம்ம அடுத்த வீடியோல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம்.